Taste the Daily. சார், பீகாரில் வந்து தோல்வி அடைஞ்ச உடனே ஸ்டாலினுக்கு இங்கே பயம் வந்துருச்சா? இல்லை நீங்கள் ஏன்னா அப்படி அவரோட நடைமுறைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னொன்று வந்து பீகார் தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து தோல்வி அடைந்த இவருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் வந்து தன்னோட இதை பதிவு பண்ணுறாரு. ஆனால் அங்கே வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேரையே பதிவு பண்ணல. என்ன காரணம்? இல்லை, நீங்கள் பீகார் தேர்தலில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒப்பனை செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே பாலிடிக்ஸ் வேறு, இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் வேறு. நம்ம எப்பவுமே அதை ஒப்பீடு பண்ணுவதே இல்லை, புரியுதுங்களா? அங்கே வந்து பெண்கள் அதிகமாக வாக்களித்தார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுடைய தேர்தலினுடைய வாக்குறுதிகள். அதற்கு முன்பாகவே இங்கே எல்லாவித வாக்குறுதிகளும் பெண்களுக்காகவே கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டிலே. இதை வச்சு தான் மற்ற மாநிலத்தை காப்பிடிச்சாங்க. நாங்கள் தமிழ்நாட்டை போல கொடுப்போம், நாங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு நாங்களும் கொடுப்போம் என்று சொல்லி தான் மற்ற இடத்துல நிறைவேற்ற மாட்டோம். எது நிறைவேற்றப்படுமோ அது அந்த நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அது மக்கள் தீர்ப்பை விட்டுடுவோம், புரியுதுங்களா? வருங்காலங்களில் நீங்கள் வந்து திமுக தலைமைக்கு சொல்லலாம், வாக்குறுதி கொடுத்தா கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லி போட சொல்லுங்கள். சரி, உங்கள் இது கூப்பிட்டப்போ அது ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் வந்தால் நம்ம எஜமானர்கள். இப்போது பீகாரில் ஒரு தேர்தல் நடைபெற்றது. அங்கே வந்து என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் திமுக ஆனால் தமிழ்நாட்டில் எடுபடுமா என்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரஸோட மற்ற கட்சிகள் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 11 கட்சிகள் இங்கே கூட்டணியில் இருக்காங்க. அதில் காங்கிரஸ் வலிமையாக இருக்கிறது, விசிகா வலிமையாக இருக்கிறது, 2 கம்யூனிஸ்டுகளும் வலிமையாக இருக்கிறது. ஆக இந்த கூட்டணி பிரியுமா என்று எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றார்கள். அப்படி பிரிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் 100% வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கிறதோ அதுபோல் ஐஎன்டிஏ கூட்டணியிலும் காங்கிரஸ், டிஎம்கே, விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அங்கே அங்கம் வகிக்கிறாரு. ஆல் இண்டியா லெவலில் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்னன்னா கூட்டணிக்குள்ளேயே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது இதுதான் முதன்முறையா இருக்கும். இல்ல, அப்படி அல்ல, நீங்க சரியா பார்க்கல நடத்துவோம். ஒவ்வொரு கூட்டணியிலையும் ஒரு கமிஷன் வைப்பாங்க, ஒரு குழு வைப்பாங்க. அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது தொகுதி பங்கீடுக்கு தான் சார் பண்ணுவாங்க. தொகுதி இப்ப மட்டும் என்ன இல்லையே, இப்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க சார், அதுக்குள்ள ஏன் பதறீங்க? அவங்க பேரே பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தான். கூட்டணிக்குள்ளே நாங்க வந்து இன்டாக்டா இருக்கிறோம் சொல்லக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு விந்தையா இருக்க. இல்ல அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் அண்ட் பாண்டிச்சேரிக்கு இன்சார்ஜாக அமைத்திருக்காங்க ஒரு குழுவை. அந்த குழுவில் வந்து கிரீஷ் சௌதான் அண்ட் சுரேஷ் ஹெக்டே அண்ட் நிரோத் அண்ட் செல்வ பெருந்தகை அண்ட் எஸ் ராஜேஷ்குமார் இந்த குழு அமைச்சு அவங்க வந்து இன்னும் வரல. அவங்க அமைச்சிருக்காங்க மேலிடத்துலேருந்து. நீங்களாம் வந்து அசஸ் பண்ணுங்க, காங்கிரஸ் எந்தெந்த சீட் ஷேர் பண்ண முடியும், எவ்வளவு சீட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து யூசுவலா பண்றதுதான், யூசுவலா பண்றதுதான். நீங்க ஏன் அதுல பண்றீங்க? பேச்சுவார்த்தைன்னு வரும்போது தான் அங்க சந்தேகம் எழுது. அவங்க 2 பேருக்குள்ள கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கா இல்ல வந்து கூட்டணி இன்டாக்டா இருக்கு சார், வேற மாறுகிறதான்னு கேக்குறோம். அப்படி இல்ல, கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஆனா தொகுதி பங்கீடு எப்படி செய்யணும்? எங்களுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் எவ்வளோ எலெக்ஷனில் நாங்கள் வந்து தோல்வி விட்டுறோம், வெற்றி எந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றோம், அந்த அடிப்படையில் அவங்க வந்து மாற்றம் செய்யலாம். அந்த மாற்றத்திற்காக தான் அந்த குழுவே அமைச்சிருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் என்ன? கட்சி வெற்றி பெறணும், அது அட் எனி காஸ்ட். அந்த அடிப்படையில் குழு அமைச்சிருக்காங்க. வலிமையான கூட்டணி. இதில் மாற்று ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கிறதா? ஆனால் எதிர் அணியில் இருக்கின்றதில் நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இப்போ தான் வந்து பயணிக்கிறாங்க, ஏடிஎம்கே பிஜேபியோட, இல்லையா? அதுக்கு முன்பு பயணிக்கவில்லை. அங்கே வந்து 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று வந்து தமிழ் மாநில காங்கிரஸும் பிஜேபி, ஏடிஎம்கே. ஆனால் இங்கே 11க்கும் மேற்பட்ட சிறிய கட்சிகளும் கூட டிஎம்கேல பயணிக்கின்றார்கள். அது மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப உள்ளது. இன்னும் சொல்ல போனா அடிப்படை நீங்க பேசிக் பாருங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒண்ணுமே இல்ல. என்ன இப்ப வந்து முட்டல் முடுகள் ஏற்பட்டிருக்கா? 100% இல்ல. அப்படி இருந்தா அவங்க ஏன் குழு அமைச்சு போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க? நம்ம ஒரு என்ன சந்தேகமே அது பொதுவாகவே நடைபெறும். இன்னைக்கு நேத்துல இன்னும் ஏப்ரல்ல இருந்து மே தானே உங்களுக்கு எலெக்ஷனு. அதுக்கு முன்னாடி
மாதிரி வந்து குழு அமைக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியில நீங்க பாக்குறது இல்ல. இப்ப பிசிகா இருந்தா அதுல ஒரு குழு அமைப்பாங்க. நீங்க போய் தேர்தலை பத்தி இத்தனை சீட் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அது போல கம்யூனிஸ்ட் நெருங்கும் வேலையில பங்கீட பத்தி பேசுவாங்க. நெருங்க முன்னேற்றம் தானே இருக்கு சார். இப்போ நவம்பர் முடிஞ்சு போச்சு சார். தேர்தலுக்கு 4 மாதம் தான் இருக்கு. 4 months தான் இருக்கு. அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. அதுக்காக நெருங்கும் வேலையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம். லெக் ஆஃப் த மூமெண்ட்ல அந்த குழு அமைப்பதற்கு முன்னால் அட்வான்ஸா குழு அமைப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் கேட்கிறேன் நான். அது அவங்களோட நிலைப்பாடு, ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடு. அந்தந்த கட்சிகள் போராடுகிறது என்றால் வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அது தீர்ப்பு தான் சொல்ல முடியும். தொடர்ச்சியா சந்தேகம் எழுதுனா செல்வப்பிரதிநிதி என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு சுதந்திரத்தை கொடுங்க, அவர் பிரச்சாரம் பண்ற சுதந்திரத்தை கொடுங்க, யாருக்கு வேணா தடை போடுங்க, ஆனா விஜய்க்கு தடையை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து விஜயோட சப்போர்ட் பயணிப்பார்களா என்று உங்களுக்கு கேள்வி எழுகிறது. அப்படி அல்ல. அங்க பிரச்சனைகள் ஏற்கின்ற பொழுது அந்த பிரச்சனை தவிருங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில டிஎம்கே இருக்கு. இல்ல வேற எந்த கட்சிக்கு வேணா தடையை போடுங்க, விஜய்க்கு போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க? அவருடைய நிலைப்பாடு, அந்த கட்சி நிலைப்பாடா இல்ல. அவர் தனிப்பட்ட முறையில சொல்றாரு. சார் செல்வப்பிரதிநிதி யாரு? அந்த கட்சியினுடைய தலைவர். அப்புறம் நீங்க அந்த கட்சி தலைவர் அப்புறம் ஏன் நினைக்கிறாங்க? நான் திருப்பி கேட்கிறேன் சார். காங்கிரஸ் கட்சியோட தலைவரே பேசுறதே நீங்க தனிப்பட்ட முறையில் அவர் பழக நண்பரா இருக்கலாம். அவர் ஏற்பட்ட இன்னல்களை பேசியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எல்லா கட்சிக்கும் உரிமை இருக்கு. ஆனால் தேர்தல் போது கூட்டணி பயணிக்க என்பது வேறு, அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அந்த அடிப்படையில் தான் நீங்க பார்க்கணும். ஆனால் இப்பொழுது பயணிக்கின்ற போக திமுக கூட்டணி வலுவாகவும் எல்லோருமே வந்து யாருமே போயிருந்தா இல்லை. ஆனால் அதே முறையில் நீங்கள் எதிரணியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? அதாவது உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை பார்க்காமல் அடுத்தவன் முதியிலே உள்ள தூசியை ஏன் பார்க்கின்றாய் என்று இயேசுநாதர் சொன்னார். நீங்க உங்களுடைய கூட்டணியை வலுவா பெறுங்க. இப்பதான் அமைச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இல்ல இங்க கூட்டணிக்குள்ளேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி இங்க எந்த சினாரியோவும் நடக்கல இல்லையே. திமுக கூட்டணிக்குள்ளேயே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதான் ஏன்னா இங்க இருக்கிறதே 3 கட்சி தான் கூட்டணி. அதுல வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில அந்த அளவுக்கு இல்ல. பிஜேபி ஏடிஎம்கே தான் இருக்கு. ஏடிஎம்கே போனாங்க. ஏடிஎம்கேவோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தனித்து நின்று ஆட்சியை கட்சி வந்து ஏடிஎம்கே. யாரோட கூட்டணியும் தேவை கிடையாது. அந்த அளவுக்கு வலிமையா இருந்தது. இப்போ அந்த இன்னமும் ஏடிஎம்கே இல்ல. அதான் நான் திருப்பி சொல்ல வரேன். நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற பொழுது அப்ப 44% வந்து சுற்றுப்பயணம் சென்றதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? மக்கள் கூட்டம் அந்தந்த மெம்பர்ஸ் அவங்க கட்சி மெம்பர்லாம் வருவதில் எந்த மாற்றம் இருக்காது. ஆனால் வெற்றி தான் தீர்மானிக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் வலிமையான கூட்டணி அமைங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்களை பார்த்து சொல்லுவதை விட நீங்களும் வலிமையான கூட்டணி அமைங்க. ஏடிஎம்கே என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அதே போல தான் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க காங்கிரஸ் பற்றி இல்ல. காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது தான் இந்த கேள்வி எழுதுன்றேன். அதாவது சார், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, நாங்க வெளியே வந்து நாங்க ரொம்ப ஒற்றுமையா தான் இருக்கோம், நாங்க ரொம்ப ஒற்றுமையா யாரா பதிவு பண்ணுவாங்களா? அதை சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி யாரும் சொல்லலையே. நீங்க தான் மேடை தோறும் நாங்க இன்டாக்டா இருக்கோம். நீங்க அந்த டவுட்டை ஏற்படுத்தினால தான் அவங்க சொல்றாங்க. நபர்களும் காங்கிரஸ் கட்சி நபர்களும் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு சந்தேகம் எழும்போது தான் கேள்வி எழுப்ப முடியுது. நீங்க சந்தேகப்பட வேணாம். ஏன்னா நீங்க செல்வப்பிரதிநிதி சொன்னா பரவாயில்ல, ஜோதிமணி வந்து சொல்றாங்க திடீர்னு எங்க ஆனாலும் கூட அவங்க ரெண்டு பேருமே நாங்க கடைசியா முடிக்கும் போது நீங்க அதை பார்க்கல. ஆனாலும் நாங்கள் ஐஎன்டிஏ வந்து கூட்டணியில இருக்கும், ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், டிஎம்கேவோட கூட்டணி தான் இருக்கும்னு முடிக்கிறாங்க. அதை பாருங்க. நீங்க வந்து டிஎம்கே வந்து என்ன பண்ணுதுன்னா காங்கிரஸை வந்து கட் பண்ணி விடுறதுக்கான வேலையை நிறைய பாக்குற மாதிரி இருக்கு. எப்படி கட் பண்ணி பாலாஜி வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு ஆளை பிடிச்சி அதே மாவட்டத்தில் சேர்க்கிறாரு. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உட்கட்சி பூசல் இருக்கதான் சார் செய்யும். அதை வச்சு ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற குழு தலைவர், காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறது எனக்கு 117 சீட்டு நாங்க கேட்போம். அது உரிமை சார். அது இல்ல, அவங்க ஏற்கனவே போட்டிட்டு இருக்காங்க இல்லையா? பல கடந்த வரலாறு பாருங்க. அவங்க ஈக்குவலா தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க சுருக இப்போ 25 இடத்துல தான் கடந்த முறை அவங்க வாய்ப்பு வந்து பெற்றாங்க. அதுல கூட அவங்க 18 சீட்டு தான் பெற்றாங்க. ஸோ இப்போ வந்து அதிகமா கேட்பாங்க, அது தவறு இல்லை. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வளர்ச்சியை தான் நோக்கி பயணிப்பாங்க. அந்த அடிப்படையில் ஷேரிங்கும் பிளஸ் வந்து பார்கெயினும் பண்ணுவாங்க, தவறும் இல்லை. இந்த கேள்வி கேட்குறேன்னா, நான் இப்போ முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் இது போடுறாரு எக்ஸ் வலைதளத்தில், இது நன்றி தெரிவிக்கிறதுக்கு போடும்போது ராகுல் காந்தி பேரே அவர் குறிப்பிடவில்லையே, ஏன்னு கேட்குறேன்.
நீங்க கேளுங்க போய், ஏன் கேட்கல, ஏன் கூட நீங்க தான் கேட்கணும். இல்ல சார், அதுதான் காங்கிரஸ் எங்களுக்கு வேணான்னு முடிவுக்கு வந்துட்டாரான்னு கேக்குறேன். நினைக்கிறீங்க அப்படியா? இல்ல சார், இந்தியா கூட்டணினா அதுக்கு வந்து தலைமை வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அந்த தலைமையே உதாசீனப்படுத்துறாருன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல வர மெசேஜ், என்ன சொல்ல வராருன்னு கேக்குறேன். இல்ல ஒரு பேர் சொல்லுகின்ற பொழுது தலைவர் அவர்களே என்ன பேர் சொல்லாம விட்டுட்டாரு அப்படிலாம் வந்து நம்ம சார் ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணிருக்காரு சார். ஒருத்தர் வந்து சுத்தமாவே தவிர்க்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தவிர்க்க மாட்டாங்க சார். அந்த சந்தர்ப்ப அந்த சூழ்நிலையில அவங்க விட்டுப்பட்டு இருக்கலாம். என்னோட சொல்றாரு ராஜீவ் காந்தி, அவரே வந்து இவர் வந்து தோல்வி, அந்த பீகார் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் காங்கிரஸ் கட் பண்ற மாதிரி இருக்க, வந்தாலும் வாங்க வராட்டி போங்கிற மாதிரி கணக்காது. சொன்னா யாருக்கு வந்து இழப்பு? அது டிஎம்கேக்கு தானே இழப்பாயிடும், காங்கிரஸுக்கு தானே அது இழப்பாயிடும். அப்ப யாரிடம் பயணிப்பாங்க சொல்லுங்க? அப்ப வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 90 ml வந்து பெட்ரோல் இருக்கு, 100 ml அவர் வச்சிருக்காரு, அவருக்கு போட்டாதான் நீங்க உங்க இலக்கு அடைய முடியும்னு சொல்ல வரீங்களா? அப்படியா? நீங்க அது உங்களுடைய ஒப்பீனியன். அப்படியா சார்? செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரு சார். ஒப்பீனியன் அப்படிதான். நான் வந்து செல்வ அவருடைய கருத்து சொல்ல வேணாமா? சொல்றாரு. ஆனா அது எடுபடுமா? அவர் வந்து 28 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு, அதுலதான் அவர் காங்கிரஸ் தலைவரா இருக்காரு. ஆனா ஒட்டுமொத்தமா நேஷனல் பார்ட்டி பார்க்கும்போது காங்கிரஸ் தான் ஓவரால். நீங்க தான் இப்ப சொன்னீங்க காங்கிரஸ் இல்லாம நாங்க எப்படி வெற்றி பெற முடியும், திமுக வெற்றி பெற முடியும். எங்களுக்குள்ள பரஸ்பரம் அந்த மாதிரி உண்மையா இருக்கும்போது நீங்க ஏன் காங்கிரஸ் வந்து உதாசீனப்படுத்துறீங்க? கடந்த கால வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 1996 64 சீட்டு, 2011 63 சீட்டு, 2016 41 சீட்டு, 2021 25 சீட்டு, அப்படியே குறைச்சிக்கிட்டே வரீங்களே காங்கிரஸுக்கான சீட்டை. என்ன நீங்க என்ன இப்ப என்ன நீங்க ஏன் வந்துருவீங்க? காங்கிரஸ் எங்களோட இருக்காங்க, நீங்க ஏன் காங்கிரஸ் பத்தி ஒரி பண்ணிக்கிறீங்க? நீங்க போய் பிஜேபி கேளுங்க, நீங்க போய் பிசிகா கேளுங்க, வரதான் வரட்டும். இந்த கேள்வியில நான் கேட்கல, மக்களுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை உங்கள்ட்ட கேட்கிறேன், அவ்வளவுதான். மக்கள் சொல்லுவதாக நீங்க சொல்றீங்க, ஆனா மக்கள் அப்படி சொல்லுவது இல்லை. ஏனென்றால் இங்க வந்து இன்டாக்டாவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 44 விழுக்காடு இருக்கா இல்லையா? உங்க செயல் எங்க இருக்கு? 38 விழுக்காடு தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து அதுல இல்லாம உங்க அது ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து ஒவ்வொருவராக பிரிகிறார்களே, ஏன் மைதிலி யாருமே பிரியல? ஏங்க சார், அன்வர் ராஜா பிரியலையா? அப்படி டிஎம்கே யார் பிரிஞ்சாங்க? இல்ல திமுகவுக்கு என்ன வேலை? திமுக என்ன வேலை பார்த்துக்கிட்டு தொடர்ச்சியா ஏடிஎம்கேல இருந்து ஒரு அழகா அவங்க கட்சி நடத்த தெரியாது திமுகவுக்கு, அதனால ஒவ்வொரு ஆளா இங்க இருந்து கொண்டு போறாங்க. அப்படித்தானே மக்கள் பேசிக்கிறாங்க, அவங்க விருப்பப்பட்டு தானே போறாங்க. அதான் சொல்றேன், தனி நபர்கள் கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு செல்வது அது வேறு. அப்படி இல்ல, ஆனா கட்சியில ஒருத்தர் இருக்காருன்னா சட்டமன்ற உறுப்பினராகவும் எம்பியாவும் இருக்காருன்னா அவருக்கு பின்னாலே மக்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த வாக்குகளை ஏன் இழக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். உங்களுக்காக தான் சொல்றேன். ஒரு சில நபர்கள் கட்சியிலிருந்து ஒரு சில நபர்கள் கட்சியிலிருந்து தன் லாபத்துக்காக, தன் சுய லாபத்துக்காக மாற்று கட்சிக்கு செல்வது யாராலும் தடுக்க முடியாது. அதை விட்டுருங்க. நீங்க கட்சிங்கிறது கட்சி வந்து ரெண்டா பிளவு விட்டாதான் கட்சி வந்து பிரேக் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். இங்க ஏடிஎம்கே வந்து நல்ல அசுரபலத்தோட இருக்குன்னு தான் பல முறை ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் பல முறை உங்களுக்கு வந்து பதிவு பண்ணிருக்காங்க. சிம்பிள் क्वेश्चन சார். நன்றி. இல்ல சிம்பிள் क्वेश्चन மட்டும் கேக்குறேன், அது பாருங்க. நன்றி. நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். அவங்களுக்கு கிடைத்த வாக்குகள் 20.5. மீதி நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம் சார். மோகன் சார் நிறைய கருத்து பதிவு. அதாவது போக்சோ பத்தி சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலா ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ். இது வந்து ஆக்ட் வந்து 2012 கொண்டு வந்து இன்றைக்கி நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 757 கோர்ட்டுகள் ஸ்பெஷல் கோர்ட் இயங்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் இடத்துல யார் அதிகமான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா யூபி தான் இருக்குது. 42,379 கேஸ் ஃபைலாக இருக்குது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது இடத்துல இதெல்லாம் ரவிக்குமார். ஆனால் சார் இதெல்லாம் எம்பி ரவிக்குமார் சொல்லுங்க, அவர் தான் உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவருக்கு தான் தமிழ்நாடு அரசு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு 12வது இடத்துல தான் குறைந்த அளவு கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இங்க வந்து எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த வண்ணம் இருக்கிறது. அதனுடைய பாதுகாப்பின் அடிப்படையில் தான் குறைந்த கேஸ் வந்து இங்க வந்து இருக்கு. உங்களோட நடவடிக்கை என்னன்னு தமிழக தவறு பண்ணாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டத்தின் மீது எடுத்த நடவடிக்கைகள் என்னன்னு சொல்லி தமிழக மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. கட்சி மேலயோ ஆட்சியாளர் மகேந்திரன் சார் ஒரே ஒரு நிமிஷம்.
அதாவது ஏன் இப்படி வழக்கறிஞர் மோகன் இப்படி ஒரு மோசமான ஒரு சப்பக்கட்டை கட்டுறாரு? என்னங்க யூபில வந்து அவருக்கு கம்பாரிசன் பண்றது எவ்வளவு அவமானம் இல்லையா? மத்திய பிரதேசத்துடைய மக்கள் தொகை எவ்வளவு, மகாராஷ்டிரா மக்கள் தொகை எவ்வளவு, அங்க 80 எம்எல்ஏ தொகுதிகள், இங்க 300 சிலர் எம்எல்ஏ தொகுதிகள், இங்க அங்க எவ்வளவு, நீங்க அந்த மக்கள் தொகை எவ்வளவு, அதை கம்பாரிசன் பண்ணி இவ்வளவு சொல்றது அவமானம் இல்லையா? அந்த இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்படிதான் இருந்ததா? இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான ஆட்சி சார், அதை புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. அதுக்காண்டி சப்பக்கட்டு அதையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க. மோகன் சார் புரிஞ்சுப்பா சார், மோகன் சார் புரிஞ்சுப்பாரு. நன்றி.